சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் சிவகிரி மு வரதராஜன் அன்புடன் வணங்கி பகிர்ந்து கொள்ள விரும்புவது, நிகழ்ச்சியை உருவாக்கி அதனை இந்த வட்டாரத்தினுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு, மக்களிடையே ஒற்றுமையை வளர்த்தெடுக்க, இளைஞர்களினுடைய ஆற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக, சமுதாயத்தின் பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான நல்ல செய்திகளை முன்னெடுத்து செல்வதற்காக கடந்த 5-6 மாதங்களுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இன்றைக்கு சற்றேறக்குறைய 600க்கும் மேற்பட்டோர் இதிலே பங்கேற்றுள்ளனர் என்பதே இந்த நல்ல நிகழ்வுக்கு மக்கள் அளிக்கிற மாபெரும் வரவேற்பு என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவதை நீங்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய தமிழகத்தினுடைய, குறிப்பாக சிவகிரி வட்டாரத்தினுடைய நலனுக்காக உங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த சிவகிரி ரேடியோ நிகழ்வை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த சிவகிரி ரேடியோ நிகழ்வை பொறுத்தவரையிலே உங்களுடைய யோசனைகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். உங்களுடைய நியாயமான நேர்மையான கருத்துக்கள் ஏற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை சிவகிரி ரேடியோவின் வாயிலாக நாங்கள் உறுதிபட கூறுகிறோம். அது மட்டிலுமல்ல, நமது தமிழ் மொழியை பற்றி, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி, ஆட்சித்திறனை பற்றி, தமிழகத்தினுடைய ஆட்சியிலே தமிழக மாணவர்களுடைய பங்கை அதிகரிப்பது குறித்து, இப்படி ஒவ்வொரு வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் நம்முடைய முத்திரையை பதிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எந்த குறைகள் இருந்தாலும், குற்றங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சுட்டி காட்டலாம். அவைகளை திருத்திக் கொண்டு மேலும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்வோம் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு நிகழ்வின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சிவகிரி நியூஸ் சேனல் இர்ஃபால் நேயர்களே, நண்பர்களே, உங்கள் நடுவர் எஸ்.கே. சதாசிவம் பணிவோடு தெரிவித்துக் கொள்வது, நம்முடைய சிவகிரி நியூஸ் சேனல் உங்களுடைய ஆர்வத்தினாலும் அன்பினாலும் மிகப்பெரிய அளவிலே இன்றைய தினம் வளர்ச்சி பெற்று நம்முடைய பகுதியிலே நற்பெயரோடு சிறந்து விளங்குகின்ற இந்த நேரத்திலே இதனுடைய துணை அமைப்பாக சிவகிரி எஃப்எம் என்கின்ற அடுத்த கட்ட ஊடகத்தை அமைத்து செயல்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு காரணங்களில் நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் என்னிடத்திலே இதற்கான ஒரு உயர்மட்ட கமிட்டி அமைக்க வேண்டும், நம்முடைய சேனல் எஃப்எம் வளர்ந்து வருகின்ற இந்த நேரத்திலே தன்னிச்சையாக இது செயல்பட முடியாது,
ஆகவே இதற்கான ஒரு கட்டமைப்பு, உயர்மட்ட கமிட்டி வேண்டும் என்று என்னிடத்திலே கூறினார்கள். நானும் அவரும் யோசனை செய்ததில், சரி, ஒரு ஒரு அமைப்பு வேண்டும் என்கின்ற முடிவெடுத்து திரு மூவா அவர்களை தொடர்பு கொண்டோம். ஐயா, நீங்கள் சமூக சிந்தனையாளர், இன்னும் பல்வேறு நிலைகளிலே நீங்கள் மக்கள் பணி ஆற்றக்கூடியவர். அதுபோன்ற நீங்கள் எங்களுடைய இந்த ஊடகத்திற்கும் தலைமையேற்று அது ஒரு உயர்மட்ட கமிட்டிக்கு நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர், நான் இப்போது மருத்துவ ஓய்விலே இருக்கிறோம், ஆகவே எப்படி என்று எங்களிடத்திலே வினா எழுப்பினார். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இன்னும் 2 மாதங்களில் நன்கு செயல்படுகின்ற அளவுக்கு வருகின்ற வரைக்கும் நாங்கள் இதை உங்களுடைய யோசனையின் பேரில் இதை நாங்கள் வழிநடத்தி செல்கிறோம் என்று அவரிடத்திலே சொன்னோம். சரி என்று அவரும் ஒப்புக்கொண்டார். அதற்கு பின்னாலே இந்த உயர்மட்ட கமிட்டியை நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் நன்கு யோசித்து என்னிடத்திலே யோசனை கேட்டு இதனுடைய உயர்மட்ட கமிட்டிக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு மூவா அவர்களையும், இணை ஒருங்கிணைப்பாளராக எஸ்கே சதாசிவம் ஆகிய என்னையும், துணை ஒருங்கிணைப்பாளராக திருமதி தமிழறிவிப்பா ஆனந்தி அவர்களையும் இந்த கமிட்டிக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து, அந்த முடிவின்படி இன்று இந்த கமிட்டிக்கு மேற்கண்ட நபர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற வரிசையிலே செயல்பட்டு அந்த உயர்மட்ட கமிட்டியை வழிநடத்தி செல்லுகின்ற பல்வேறு நிலைகளிலே இந்த நம்முடைய ஊடகத்தை சிறப்பான நிலையிலே கொண்டு செல்லுகின்ற நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் இதிலே ஆர்கனைசிங், அதாவது அத்தனை பேருக்கும் வழிநடத்தி செல்லுகின்ற ஆற்றலோடு இந்த உயர்மட்ட கமிட்டியை அவர் துணையோடு நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்று உங்களிடத்திலே இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, இந்த உயர்மட்ட கமிட்டியின் கீழ் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக செய்தி ஆசிரியர்கள் தேவை என்கின்ற அடிப்படையிலே இணை ஒருங்கிணைப்பாளரான எஸ்கே சதாசிவம் ஆகிய என்னை தலைமை செய்தி ஆசிரியராகவும், திருமதி எஸ் ஜோதிமணி முருகேசன் முதுகலை அறிவியல் ஆய்வில் நிறைஞர் ஆசிரியை அவர்களை செய்தி ஆசிரியராகவும், NSP மனோகரன் அறிவிப்பாளர் அவர்களை ஆசிரியராகவும், திரு தாமோதரன் மேலாளர் சிவடெக்ஸ் அவர்களை செய்தி ஆசிரியராகவும் பணித்து, அவர்களோடு நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் இவ்வளவையும் மேற்பார்வையிட்டு நம்முடைய ஊடகம் வளர்வதற்கான செயல்பாடுகளிலே நம்மிடமெல்லாம் ஆலோசனை கேட்டு, அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே வளர்ச்சிக்கான பணிகளை செய்வதற்கு அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கின்ற அவரை பாராட்டி, இந்த அமைப்புக்கு வழிநடத்தி செல்லுகிற அவரை நாம் பாராட்டி அவரை ஊக்கப்படுத்தி வருகின்ற காலங்களிலே சிவகிரி எப்பம் நன்கு செயல்படவும், சிவகிரி சேனல் சிறந்து விளங்கிடவும், அவர் எடுக்கின்ற
முடிவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி வணக்கமும் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எதுக்கு யூஸ் பண்ணனா, யாரால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டேன். நீங்க ஃப்ரீயா விடாம இருந்தா இத்தனை டேலண்ட் கிடைக்காது நமக்கு. நீங்க கிடைச்சிக்க மாட்டீங்க, ஆனந்தி கிடைச்சிக்க மாட்டாங்க, ஜோதிமணி கிடைச்சிக்காது, தாமாவரம் கிடைச்சிக்க மாட்டான். தாமாவரம் இவ்வளவு இருக்கு நமக்கு என்ன தெரியும். மனோரம் கிடைச்சிக்க மாட்டாரு. அப்ப தேடலுக்காக இவ்வளவு நாள் ஃப்ரீயா விட்டோம். இந்த குண்டுமணி எல்லாம் குப்பையில கிடந்தது. அப்ப இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இனி பட்டை தீட்டுவதற்காக ஒருமுகப்படுத்தி அவங்களை இனி செழுமைப்படுத்திக்கணும், மத்தவங்கள க்ளோஸ் பண்ணிடலாம். இனிமே யாராச்சும் வரட்டு தனிப்பதியில வரட்டு அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இந்த டேலண்ட் யாராவது காட்டுட்டாங்கன்னா அவங்க சேர்த்துக்கலாம், ஒன்னும் பேசிக்கலாம். அந்த டேலண்ட் அத்தனையும் நம்ம எஃப்எம் பயன்படுத்திக்கலாம், யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நானும் எழுதி வச்சு இதெல்லாம் பேசுறதே கிடையாது. நம்ம பாட்டில் தோன்ற பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வினாடி அந்த விஷயத்தினுடைய இதை மனசுல வச்சுக்கிறோம். அவ பேசுறது அதை எழுதி வைக்கிறதும் கூட இப்படி பேச முடியாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்க இதுமே நான் ரொம்ப ஒரு சில நேரங்களை விட்டு நோக்குவேன். ஆமா, சரியா இருக்குதா? அமைப்பாளருக்கான அத்தனை தகுதியும் இவரிடம் இருக்கிறதா இல்லையா? ஏன்னா நான் வெளியே சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன், அது வேற வேணாங்க. எடை போடுவேன், எடை போட்டேன். அதுல 100% உங்களது காட்டுது, 100% முள்ளு உங்களை காட்டுது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தகைய சூழ்நிலையிலும் இப்போ அபிமன்யு இதுக்குள்ள போனான், சக்கர வியூகத்துக்குள்ள வெளிவர தெரியல சொன்னாங்க. பிடிக்கும். ஆனால் அபிமன்யு போயிட்டு வெளியே வந்துருவேன், போயிட்டு வெளியே வந்துருவேன். அதுல நான் உங்க அர்ஜுனன் வச்சிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையுமே எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு எல்லாரும் ஏத்துக்கிற வகையில, எதிர்ப்பு சொல்லாத நிலையில அந்த விஷயத்தை நீங்க கையாளுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கணும்ல, பாவம் யாரையும் காயப்படுத்த கூடாது. காயப்படுத்துறது இல்ல, மென்மை. அதே நேரம் உள்ளுக்குள்ள பேசுற சொல்ல வன்மை. அப்படியா? உறுதி இருக்குது. அதுவே கேக்குறவங்களுக்கு ஒரு இது பயம், அதாவது அச்சமா ஏற்படும். இவர் கூட பேசினோம்னா சொல்லாடல செய்ய முடியாது, எடுக்கானாலும் பதில் சொல்றாரு அப்படிங்கிற என்ன நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த பொது அறிவுன்னு சொல்றோம்ல, ஜெனரல் நாலேஜ், அத நீங்க இதுல அதிகமா பயன்படுத்துறீங்க. அப்படியா? இயல்பாவே உங்களுக்கு இருக்குது. அது இந்த எப்ப ஆரம்பிச்சு இந்த இது நியூஸ் சேனல் ஆரம்பிச்ச பிற்பாடு அதிகமாயிடுச்சு, நல்லா தீட்டிட்டீங்க. அப்படியா? இருபக்கம் கூறா இருக்குது. ஆமா இருபக்கம் கூர்மையான ஆயுதம் தான் நம்ம இருக்குது. ஆமா, அதெல்லாம் கண்ணும் நான் அப்படியே என்னோட இதுல அதை விட்டு நோக்குவேன். ஏன்னா நான் எங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் பொதுவானவை, நடுநிலையானவை. நான் சார்பு நிலை இல்லாத நிலையில இருக்கிற எண்ணம் தான் எனக்கு. சரி, கண்டிப்பா அதை ஒட்டி வருதா அப்படின்னு பார்த்தோம் பொழுது நிச்சயமாக ஒட்டி வருது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க ஒரு ஆலோசனை கேட்டோன்னே யார் நமக்கு நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆலோசனைக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ அதை அப்படியே நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நல்லதா உடனே ஏத்துக்கலாம். அது உங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பா ஒரு மனிதர் மேல வச்ச நம்பிக்கை. நேத்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. இருக்கிறாங்க போறாங்க, நாம பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இங்க. ஓல்டா கண்டிப்பா அதாவது ஒருங்கிணைப்பாளர்னா ஒரு ஒருங்கிணைப்பாளர். என்னை நம்பி நீங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க கூட சொன்னீங்க அது வேண்டாங்கிறீங்களே அப்படின்னு. அல்ல, அது அல்ல. புரியுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கணும். அப்புறம் அது பேசும்போது ஒரு அதுக்கான ஏஜ், அதுக்கான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும்ல. இல்ல நீங்க எடுத்த முடிவு நம்ம குழுவுக்கு பயங்கர மரியாதை கொடுத்துருச்சு. ஏன்னா அவரை கொண்டு வந்தது பெரிய விஷயம். 4-5 பேர் கேட்டாங்க என்கிட்ட, ஏங்க வயசானவங்களை தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு.
இல்லப்பா இதுக்கு மூளைக்கு தான் வேலை, வீரத்துக்குலாம் வேலை இல்ல, விவேகத்துக்கு தான் வேலை. ஆமா, நீங்க நம்ம அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண போறது இல்ல, அவங்களதான் விரும்பி வர்றாங்க. அதாவது தலைவாணியில படுத்துக்கிட்டே கருத்து சொல்றாங்க. இது வக்கீல் மாதிரி ஆகி போச்சு, சாகர வரைக்கும் வக்கீல் வேலையை பார்க்கலாம் பாக்கல, டாக்டர் மாதிரி. நான் சில நேரத்துல தலைவாணியில் படுத்துட்டு யோசிப்பேன், எனக்கு எதுவுமே என்னுடைய இதுக்கு ஓய்வு நேரத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல. செல்ல நான் படிச்சுக்கிட்டு இந்த பேஸ்புக் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன். அப்போ அந்த அம்மானுடைய தொடர்புலாம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு பிற்பாடு நீங்க நம்ம லைன்ல கிராஸ் பண்ணோம்னா எனக்கு 24 hours உற்சாகமாயிடுச்சு. நீங்க சிந்திக்கிறீங்களே, நான் சிந்திக்கிறேன். ஆமா ஆமா, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. ஆமா, நான் உறங்குறது இல்லைங்க. நான் 9 மணிக்கு தூங்கிடுறேன். நான் 11 எல்லாமே சிந்திப்பேன். இதை போடலாம் அதை போடலான்ட்டு அப்புறம் இதெல்லாம் யோசிப்பேன். நானும் ஒரு அறிவுரையா அந்த நேயர்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நம்ம எப்ப தொடங்கும் போது பேசிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, பெரிய லெவல்ல பண்ணலாம்.